தேசாந்திரி எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 26. தீர்த்தங்கரர் என்ற சொல்ல நம்மள பலரும் கேள்விப்பட்டதே இல்லை. சமண தெய்வத்தோட பெயர் தான் அது. மகாபலிபுரத்தில் நாம் பார்க்குற சிற்பங்கள் எல்லாமே பஞ்சபாண்டவர்களையும் சிவனோட ஆவேசமான நிலைகளையும் கொண்டிருக்கு. அப்படி சமண சிற்பங்களும் சமண துறவிகள் தங்கி வாழ்ந்த குகைத்தலங்களும் தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது. சமண மதம் ஒரு காலத்தில் தமிழகத்தில் மிகுந்த செல்வாக்கோடு இருந்திருக்கு. சமண அறிஞர்கள்லாம் தமிழ் இலக்கணத்துக்கு அரும்பணி செஞ்சுருக்காங்க. வடார்காடு, தென்னார்காடு மாவட்ட பகுதிகளில் சமண சான்றுகள் இன்றைக்கும் அதிக அளவில் கிடைக்குது. இதோடு இன்றைக்கும் மேல் சித்தாமூர் போன்ற இடங்களில் சமண அடையாளங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு தான் வருது. திகம்பரர்கள்ன்ற சமண துறவிகள்லாம் ஆடை இல்லாமல் நடைப்பயணமாகவே கர்நாடகாவிலேருந்து புறப்பட்டு முக்கிய சமண ஸ்தலங்கள் அத்தனைக்கும் நடந்தே போகிறத நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நிர்வாணமாக அந்த துறவிகள் நடந்து போகிறத பார்க்குறது மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்களில் அவங்கள ஒரு சிலர் பரிகசிப்பதும் உண்டு. அவங்க கையில் மயிலிறகோடு வாயை கட்டிக்கிட்டு ரொம்ப மெதுவாக நிழலை போல் கடந்து போவாங்க. இரவில் பயணம் செய்கிறதில்ல, எங்காவது தங்கி கொள்வாங்க. அப்படி ஒரு திகம்பரர்களோட குழுவை எனது 10 வயதில் நான் சந்தித்தேன். அவங்க சரவண பெலகுலாவிலேருந்து நடந்தே கழுகுமலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட மழிக்கப்பட்ட தலையும் முகத்தில் இருந்த சாந்தமும் அவங்க பின்னாடியே போயிடலாமான்னு தோன்றும்படியாக இருந்துச்சு. கிராமத்து மக்கள் அவங்கள எப்படி சேவிக்கிறதுன்னு தெரியாமல் படி நிறைய நெல், தேங்காய், பழம் சகிதமாக கொண்டு போய் அவங்கள வணங்கினப்போ அந்த துறவிகள் கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தபடி மக்கள் கொண்டு வந்திருந்த தானியங்களை பறவைகளுக்கு தீனியாக பாறையில் போட்டாங்க. இளம் துறவி ஒருவர் மட்டும் ஆடு மாடுகளை இம்சை செய்யக்கூடாது, உயிர்கொள்ள தவிர்க்கப்படணும்னு சிறிய உரை ஒன்று நிகழ்த்தினார். அவங்களோட நிர்வாணம் கண்ணை உறுத்தாமல் இருந்துச்சு. ஒரு பெரியவர் மட்டும் தயக்கத்தோடு அவங்க ஏன் ஆடை இல்லாமல் போகிறாங்கன்னு கேட்டதும் திசைகளையே தாங்கள் ஆடையாக உடுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் பற்றை துறந்த பிறகு ஆடைகள் எதற்குன்னு சொன்னார் ஒரு இளம் துறவி. அப்போ தான் முதலாக கழுகுமலையை பற்றி கேள்விப்பட்டேன். அதன் பிறகு 1-2 முறை பேருந்தில் பயணம் செய்கிறப்போ பேருந்து நிலையத்தின் அருகில் தெரியும் அந்த குன்றை பார்த்தபடியே இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு அந்த கோயிலை போய் பார்க்கணுன்னு தோன்றியதே இல்லை. ஆனால் மதுரை பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது பல்கலைக்கழகத்தோட எதிரில் இருந்த பெருமாள் மலைக்கு ஒரு முறை ஏறி போய் பார்த்தப்போ அங்கேருந்து சமண தீர்த்தங்கரின் சிற்பமும் கல்லில் உருவாக்கப்பட்ட படுகைகளும் என்னை ரொம்ப வியப்பில் ஆழ்த்துச்சு. அங்கேருந்து ஒரு பந்தம் ஏற்றி காட்டினால் திருப்பரங்குன்ற மலை மேல் உள்ள சமண துறவிகளுக்கு தெரியும்னாரு அந்த மலையில் உள்ள காப்பாளர். சீவக சிந்தாமணி அந்த மலையின் மீது தான் ஏற்றப்பட்டதுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. சிற்பங்கள் இருந்த இந்த மலைக்கு அருகில் உள்ள குன்றுகளை வெடி வச்சு தகர்த்து கல்குவாரியாக மாற்றிட்டாங்க. அதனால் பெருமாள் மலைக்கு போகிறதுக்கு முறையான பாதைகள் எதுவும் இல்லை. மலையின் மீது சிறிய சுனை ஒன்று இருக்குது. மழை தண்ணீரை தேக்கி வச்சுக்கிறதுக்காக சிறிய பள்ளம் ஒன்று இருக்குது. உண்ணா நோன்பிருக்கும் நாட்களில் துறவிகள் வெறும் தண்ணீரை மட்டும் அருந்துவாங்க. அதற்கு தான் இந்த ஏற்பாடு. சீடர்களுக்கு ஒரு பக்கமும் ஆசிரியர்களுக்கு ஒரு பக்கமாக கல்லில் படுக்கைகள்லாம் அடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல் படுக்கையில் படுத்து பார்த்தப்போ குளிர் சாதன அறைகள் எதிலும் கிடைக்காத அபூர்வமான ஒரு குளிர்ச்சி அந்த கல்லில் இருந்துச்சு. அதோடு காற்று ரொம்ப சீராக உள்ளே வந்து போயிட்டு இருந்தது. தொலைவில் ஆடு மேய்க்கும் 2 சிறுவர்களை தவிர வேறு மனித நடமாட்டமே அங்கே இல்லை. பல நூற்றாண்டுகளை கடந்த இந்த சமணப்படுகையின் முக்கியத்துவத்தை மக்கள் யாரும் தெரிஞ்சுக்கவே இல்லை. பெருமாள் மலை ஏற்படுத்திய ஈடுபாட்டின் காரணமாக மதுரையை சுற்றி இருந்த முக்கியமான சமணப்படுகைகள் அத்தனையும் தேடி தேடி நான் போய் பார்த்தேன். குறிப்பாக மேல குயில்குடியில் உள்ள சமணப்படுகை, திருப்பரங்குன்றத்தில் உள்ள சமணக்குகை, நாகமலை ஆணிமலையில் உள்ள சமணப்படுகைகள், கிழவளவு சமணக்குகை போன்றவற்றை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். இன்றைய கல்வி நிலையங்களுக்கு முன்னோடியாக இருந்தவங்க சமணர்கள் தான். அவங்க தான் முதல்ல கல்வியை முறைப்படுத்தி உரிய முறையில் கற்றுத்தரும் வழியை வகை செஞ்சாங்க. பெரும்பான்மையான சமண துறவிகள் மலை குகைகளில் தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படி அவங்க தங்கியிருந்த இடத்தை குறிக்கும் சொல் தான் பள்ளி. சமண பள்ளிகள் தங்கியிருந்த துறவிகள் தங்களது மெய் தேடுதலோடு இளம் துறவிகளுக்கு பாடம் நடத்தவும் செஞ்சுருக்காங்க. இதற்காக பல இடங்கள்ல இருந்து வந்து தங்கி கல்வி பயின்று போயிருக்காங்க. கழுகுமலையிலும் கீழ்குயில் குடிமலையின் மீதும் பெரிய கல்வி நிலையங்கள் செயல்பட்டிருப்பதா சரித்திர சான்றுகள்லாம் குறிப்பிடுது. கீழக்குயில்குடி மதுரை பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் உள்ள சிறிய கிராமம். அங்கே ஊரை ஒட்டிய பெரிய தாமரை குளமும் ஐயனார் கோயிலும் அடர்ந்த ஆலமரமும் இருக்குது. அதை ஒட்டியதாக உள்ள பெரிய குன்றில் தென்மேற்கில் செட்டி புடவுன்ற இடம் இருக்குது. அந்த புடவில் தீர்த்தங்கரின் சிற்பம் ஒன்று இருக்குது. சமண தெய்வம்னு தெரியாமல் காது வளர்த்த அந்த சிலையை செட்டியார் சிலைன்னு அழைக்கிறாங்க கிராமத்து மக்கள். நீல்செவி, அனல் நாக்கு சூழ்ந்த ஒளிவட்டம், சாமரமேந்திய இயக்கியர்கள், அசோக மரத்தின் கீழ் அமர்ந்த கோலம், தீர்த்தங்கரர் சிற்பங்களே ரொம்ப அழகானது இந்த சிற்பம். இங்குள்ள பெண் சிற்பம் சிங்கத்தின் மீது அமர்ந்து யானை மீது வரும் அரக்கனை எதிர்த்து போராடுகிறது.
இது ஒரு வகையில் மகாபலிபுரத்தில் உள்ள போர்க்கள காட்சியை தான் நினைவுபடுத்துது. கொட்ரா கிரியா என்ற அந்த சமண பெண் தெய்வத்தின் உரு மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே மலையின் மீது இது போன்ற சமண உருவங்கள் எல்லாம் இருக்குது. மலையேறுவதற்கு பாதி தூரம் வர படிகள் வெட்டி வச்சுருக்காங்க. பிறகு பாறைகளை பிடித்து தான் மேலே ஏறி போகணும். மலையேறி போனால் அங்கே ஒவ்வொரு உயரத்திலும் ஒரு தலம் இருக்குது. மலையின் மீது இடிந்த நிலையில் ஒரு கற்கோயிலும் இருக்குது. இது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில்னு கல்வெட்டுக்கள்லாம் சொல்லுது. 1000 வருஷங்களுக்கு முன்பு இந்த இடத்துல மாதேவி பெரும்பள்ளின்ற கல்வி நிலையம் செயல்பட்டுருக்கு. அங்கே ஒரு பெரிய சுனை இருக்குது. வருடம் முழுக்க அதில் தண்ணி சுரந்தபடியே இருக்குது. அங்குள்ள பாறையில் வரிசையாக 8 சமண தீர்த்தங்கர்களின் சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. மலையோட உயரத்துலேருந்து பார்க்குறப்போ மதுரையின் தோற்றம் ரொம்ப அழகாக இருக்குது. ஏகாந்தமான காற்றும் விரிந்து பறந்த காட்சியும் அந்த மலை மீது இருக்கும் நிமிஷங்களை அற்புதமாக ஆக்குது. கீழே குயில் குடிமலை தந்த மயக்கத்தில் தான் கழுகுமலையில் உள்ள சிற்பங்களை காண போனேன். அங்கும் இது போன்றே பாறைகளில் தீர்த்தங்கரர்களின் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. குகை ஒன்றும் இருக்குது. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் ரொம்ப சிறப்பானது. பாதி கட்டி முடிக்கப்படாத நிலையில் அந்த கோயில் மலையின் உயரத்தில் இருக்குது. தற்போது மத்திய தொல்பொருள் துறையினால் பாதுகாக்கப்பட்டு வரும் அந்த கோயிலில் உள்ள கலை வேலைப்பாடுகள் ரொம்ப நுட்பமானவை. குறிப்பாக அந்த மலை கோயிலின் தெற்கு நோக்கி உள்ள நரசிம்மம் மிகுந்த கலை அழகோடு உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற கலை செல்வங்களை பாதுகாக்க நாம் இன்றைக்கும் முறையான வழிமுறைகளை பின்பற்றியதே இல்லை. அதோடு இது போன்ற சமண படுகைகள் பற்றிய அறிவும் கூட நமது பள்ளி கல்வியில் இல்லை. எந்த நகரங்களில் இந்த மலைகள் இருக்கோ அந்த நகரவாசிகளுக்கே கூட அதன் முக்கியத்துவம் பற்றி தெரியல. எங்கிருந்தோ வரும் வெளிநாட்டவர்கள் கையில் வழிகாட்டும் புத்தகங்களோடு இந்த மலையை தேடி கண்டுபிடித்து ஏறி சென்று பார்த்து வராங்க. அதன் அருகில் வசிக்கும் நாமோ அதை ஒரு கல்குவாரிகளாக விலைக்கு விற்று அதனை சிதைப்பதற்கு தான் முன்னுரிமை தந்து கொண்டிருக்கோம். பாரம்பரியமிக்க இந்த சிற்பங்களும் பள்ளிகளும் தான் நமது கலாச்சாரத்தின் தொன்மையை உலகுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒரு வீடோ அலுவலகமோ 100 ஆண்டை கடந்து விட்டாலே அது புராதனமானதுன்னு பாதுகாக்கப்படுது. அதை விலைக்கு வாங்கிய நபரை இடிக்க வந்தால் கூட பொதுமக்கள் சண்டையிட தயாராகிறாங்க. ஆனால் நம் ஊர்களை சுற்றிலும் சர்வசாதாரணமாக 1000 வருடத்தை கடந்த கோயில்களும் சிற்பங்களும் ஏராளமாக இருக்குது. நாம் அவற்றை பார்ப்பதும் கிடையாது, பாதுகாப்பதும் கிடையாது. கல்வி புலங்களில் இது போன்ற சரித்திர முக்கியத்துவமான இடங்களை குறித்து எளிமையான அறிமுகம் செய்து வைத்து நம்மை சுற்றிய புராதனங்களை நாம் பார்க்கவும் புரிஞ்சிக்கவும் ஆரம்பித்தா இந்த சிற்பங்களும் படுகைகளும் காப்பாற்றப்படும். இல்லைன்னா இந்த இடத்தில் புராதன சிற்பங்கள் கொண்ட ஒரு மலை இருந்ததுன்னு வரைபடத்தில் மட்டுமே நம்ம தேடி காண வேண்டியதாக ஆகிடும். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.